Okay, students. Next we can see the topic double circulation. உங்கள் 10th படிச்சிருப்போம். ஹார்ட்டில் 2 சர்க்குலேஷன் இருக்குது. ஒன்று சிங்கிள் சர்க்குலேஷன், இன்னொன்று டபுள் சர்க்குலேஷன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் சிங்கிள் சர்க்குலேஷன். இது ஹார்ட்லேருந்து பிளட்டு போகுது, டிஷ்யூக்கு போய் கொடுத்துட்டு மறுபடியும் அப்படியே வந்து ஹார்ட்டுக்கு வந்து சேருது. இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் பிளட்டு ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்தால் அதுக்கு பேர் சிங்கிள் சர்க்குலேஷன். இதுதான் டபுள் சர்க்குலேஷன். ஓகேங்களா? இது ஹார்ட்லேருந்து வெளியில் வந்து டிஷ்யூக்கு ஒரு டைம் போகுது, போயிட்டு ஹார்ட்டுக்குள்ளே வருது, வந்துட்டு மறுபடியும் வெளியே போய் லங்ஸுக்குள்ளார போகுது, லங்ஸுக்குள்ளார போயிட்டு மறுபடியும் ஹார்ட்டுக்குள்ளார வருது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் டபுள் சர்க்குலேஷன். சரிங்களா? லங்ஸ் தனியாக இருந்ததுன்னா அது டபுள் சர்க்குலேஷன், லங்ஸ் இல்லாமல் இருந்தால் அது சிங்கிள் சர்க்குலேஷன். ஓகேங்களா? ஹார்ட்டுக்குள்ளே ஒரே ஒரு டைம் பிளட் போயிட்டு வந்தால் சிங்கிள் சர்க்குலேஷன், 2 டைம் போயிட்டு வந்தால் அது டபுள் சர்க்குலேஷன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? முடிஞ்ச நம்ம 10th ஹார்ட் டயக்ராம் போட்டோம் இல்லையா, அந்த டயக்ராம் எடுத்து வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா புரியும். சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் வில்லியம் ஹார்வே. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இது நம்ம 10th படிச்சிட்டோம். சர்க்குலேஷன் வந்து இருக்குதுன்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிச்சவர் வில்லியம் ஹார்வே. There are 2 types of blood circulation, single circulation and double circulation. 2 type of circulation இருக்குது. ஒன்று சிங்கிள் சர்க்குலேஷன், இன்னொன்று டபுள் சர்க்குலேஷன். பாருங்கள், the blood circulates twice. blood 2 டைம் பிளட்டுக்குள்ளே போயிட்டு வந்தால் through the heart, first in right side and then left side to complete the cardiac cycle. blood 2 டைம் போயிட்டு வருது, ஒன்று ரைட் சைடு, இன்னொன்று லெஃப்ட் சைடு. The complete double circulation mostly present in mammals because complete portion of all chambers. Complete double circulation mammals இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லா சேம்பரும் கரெக்டாக மூடி இருக்குது. சரியா? ஆரிக்கல்ஸ் அண்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்னென்னா, பிளட்டு ஹார்ட்லேருந்து வெளியில் வந்த எல்லா திசுக்களுக்கும் ரத்தம் கொடுத்துட்டு போகிறதுக்கு பேர் தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அது எது வழியே வருதுன்னா அயோட்டா வழியே வெளியில் வரும். படித்தேன் லாஸ்ட்டில். சிஸ்டமிக் சர்க்குலேஷன், பல்மரி சர்க்குலேஷன் இருக்குது. ஒன்று சிஸ்டமிக் சர்க்குலேஷன்னா பாடி டிஷ்யூ கொடுத்தா அது சிஸ்டமிக் சர்க்குலேஷன், லங்ஸுக்கு போனால் அது பல்மரி சர்க்குலேஷன். த ஆக்சிஜனேட்டட் பிளட் என்ட்ரிங் அயோட்டா வழியாக ஹார்ட்லேருந்து வெளியில் வந்து ஃப்ரம் தி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கேரிடு பை எ நெட்வொர்க் ஆஃப் ஆர்டரிஸ். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து ஒரு டியூப் வெளியில் வருதுக்கு ஒரு அயோட்டா, அது நெட்வொர்க் ஆஃப் ஆர்டரிஸை பிரிஞ்சு எல்லா திசுக்களுக்கும் போய் ரத்தத்தை கொடுக்குது. ஆர்ட்ரிஸ்லேருந்து பிரிஞ்சு வர்றது ஆர்ட்ரியோல்ஸ், ஆர்ட்ரியோல்ஸ்லேருந்து பிரிஞ்சு வர்றது கேப்லரிஸ். சரியா? இது பெரிய டியூப்பு, இது சின்ன டியூப்பு, இது ரொம்ப சின்ன டியூப். லாஸ்ட் எங்கே போகுது? எல்லா டிஷ்களுக்கும் போகுது. போயிட்டு இந்த செல்ஸ் ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு CO2 கொடுக்குது. அதுக்கு பேர் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஃப்ரம் த டிஷ்யூ கலெக்டட் பை வெனியூல்ஸ் அண்ட் வெயின்ஸ் அண்ட் வினா கெவா எம்டிட் இன்டு ரைட் ஆர்ட்ரியம். சரியா? டிஷ்யூவிலேருந்து CO2 பிளட் வர்றது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து சுப்பீரியர் வெனாக்கவை மேலேருந்து வருது, இன்ஃபீரியர் வெனாக்கவை கீழேருந்து வரும், வந்து ரைட் ஆரிக்கில் போய் கொட்டும். சரிங்களா? இங்கே பாரு கொடுத்துட்டாங்களா? இது ஹார்ட்டு, இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து அயோட்டா வெளியில் வருது, எல்லா டிஷ்யூகளுக்கும் போய் ரத்தத்தை கொடுத்துட்டு CO2 பிளட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்து ரைட் ஆரிக்கில் கொட்டுது. இது மேலே இருக்கிறது சுப்பீரியர் வெனாக்கவா, கீழே இருக்கிறது இன்ஃபீரியர் வெனாக்கவா. ஓகேங்களா? இன் பல்மரி சர்க்குலேஷன், இதுதான் பல்மரி சர்க்குலேஷன். சரியா? ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து ஹார்ட் வெளியே போய் லங்ஸுக்கு கொடுத்துட்டு வந்து லெஃப்ட் ஆரிக்கிளில் கொட்டுது. இதுதான் பல்மரி சர்க்குலேஷன். பல்மரி சர்க்குலேஷன் த பாடி ஃப்ரம் தி ரைட் வென்ட்ரிக்கிள் வந்து டேக்கன் ஃப்ரம் தி லங்ஸ் அண்ட் பல்மரி ஆர்டரி அண்ட் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி லங்ஸ் எம்டிட் இன்டு லெஃப்ட் ஆரிக்கிள் பை பல்மரி வெயின்ஸ். வரை ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து ஆரம்பித்து பல்மரி ஆர்டரி போய் கொடுத்துட்டு பல்மரி வெயின்ஸ் மூலிமா லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வந்து கொட்டுது. இதுக்கு பேர் தான் பல்மனரி சர்க்குலேஷன். த கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் சர்க்யூட்ஸ் ஹேவ் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். இப்படி இருக்கிறது ரொம்ப அட்வான்டேஜ். டபுள் சர்க்குலேஷன் இருக்கிறது ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸ் மெயின்டைன் பை பல்மரி சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ரெஷர், டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும்.
why it is advantage? இது ஏன் அட்வான்டேஜ்னு சொல்கிறோம்? the lungs capillaries must very thin allows gaseous exchange. லங்ஸில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ரொம்ப தின்னாக இருக்குது, இது கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் இஃப் த blood flow through these thin capillaries under the high pressure, the fluid can leak through ruptures and capillary walls and accumulate the tissues. இது லங்ஸில் இருக்கிறதுனால, லங்ஸ் எல்லாம் ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால ஈஸியாக ப்ளட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிக்குது. ஆனால் டிஷ்யூக்குள்ளே இப்படி போச்சுன்னா டியூப் அடித்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. These increase the diffusion distance and reduce the efficiency of the gaseous exchange. இந்த லங்ஸ் மென்மையாக இருக்கிறதுனால ஈஸியாக கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அப்படி இல்லைன்னா திசுக்களுக்குள்ளார பண்ணுச்சுன்னா ரொம்ப லேட்டாகும், பிளட் வெசல்லாம் லீக்கேஜ் ஆகிடும். The contrast of high pressure could force the blood through long systemic circuits. பிளட்டோட ஹார்ட் வென்ட்ரிக்கில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா பகுதிகளும் ரத்தம் உந்தி தள்ளுறது சௌரியமாக இருக்குது. Hence the arteries close and heart have increased pressure and the auricles away from the heart. இதனால தான் ஆரிக்கிள்ஸ் மேலே இருக்குது, வென்ட்ரிக்கிள்ஸ் கீழே இருக்குது, வென்ட்ரிக்கிளோட வாலெல்லாம் மொத்தமாக இருக்குது, ஆர்ட்ரிஸோட வாலும் மொத்தமாக இருக்குது. The completely separated circuits, pulmonary and systemics, allow the two different demands meet with. ரெண்டு தனித்தனி சர்க்கியூட் செப்பரேட்டாக இருக்கிறதுனால எல்லாமே கரெக்டாக நடக்குது. ரெண்டுமே மிக்ஸ்அப் ஆகாமல் மீட் பண்ணாமல் தனித்தனியாக நடக்குது. ரெண்டோட வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்கு. இவ்வளோதாங்க சர்க்குலேஷன். இதுக்கு அடுத்தது ரெகுலேஷன் ஆஃப் ஹார்ட் ஆக்டிவிட்டி. இங்கே பாருங்கள், இப்போது ஹார்ட் செயல்பட்டுருக்குது. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு பல இடத்துலேருந்து சிக்னல் வரும். அதுதான் ரெகுலேஷன் ஆஃப் கார்டியக் ஆக்டிவிட்டி. சரிங்களா? ஹார்ட்டோட ஆக்டிவிட்டியில் ஏதாவது பிரச்சனை நடைபெற்றால் அதை சரி பண்ணுறதுக்கு பல இடத்துலேருந்து பல சிக்னல்ஸ் வரும். அதுக்கு பேர் தான் ரெகுலேஷன் ஆஃப் கார்டியக் ஆக்டிவிட்டி. அது எப்படி சரியாகுது? குறைஞ்சது ப்ரெஷர் குறையுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ். The type of heart human is myogenic. Myogenicனா மசில்ஸ். மனிதனோட இதயம் மசில்ஸால் ஆனது. Because the heart beat originate from the muscles of the heart. ஏன்னா இதய துடிப்பு சைனோ ஆர்ட்ரியல் நோடு அப்படிங்கிற மசிலிருந்து தான் ஆரம்பமாகுது. அதனால் இது மயோஜெனிக் ஹார்ட். The nerves and endocrine systems work together with paracrine glands metabolic activity to influence the diameter of the arterioles and alter the blood flow. The nerves endocrine glands இந்த ஆர்டரியோட விட்டத்தை அகலத்தை அதிகப்படுத்தவோ குறைக்கவோ செய்யும். அதிகப்படுத்தும் போது பிளட்டு வேகமாக அதிகமாக உள்ளே போகும், குறைப்படுத்தும் போது ப்ரெஷர் அதிகமாகும், பிளட்டு கம்மியாக போகும். இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ் இந்த எண்டோக்ரைனால் செய்ய முடியும். இது போக the neural control of the achieved through the autonomic nervous system, sympathetic nervous system, parasympathetic nervous system. இதையும் நம்ம படிச்சிருக்கோம். சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்திக் நர்வஸ் ரெண்டுமே நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. ரெண்டும் சேர்ந்தது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். சிம்பத்திக் நியூரான்ஸ் ரிலீஸ் நார் எபினெப்ரின். சிம்பத்திக் நியூரான்ஸ் ஒரு ஹார்மோன்ஸ் வருது, அதுக்கு பேர் நார் எபினெப்ரின். இது என்ன எங்கிறது வரும்னா அட்ரல், இது ஒன்று. அட்ரல் மெடுல்லா வந்து எபினெப்ரின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. இந்த ரெண்டு ஹார்மோனும் பீட்டா அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு ரிசெப்டார்ஸில் போய் சேர்ந்து ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இது நார் எபினெப்ரினும் ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பேராசிம்பத்திக் நியூரான்ஸ் அசிட்டைல் கொலைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். இது வந்து மஸ்காரின்சிக் ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிற ரிசெப்டார்ஸில் போய் சேர்ந்துக்கிட்டு ஹார்ட் பீட்டை குறைச்சி கொடுக்கும். சரிங்களா? எபினெப்ரின் நார் எபினெப்ரின் ரெண்டும் பீட்டா அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸை போய் சேர்ந்து ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணும். பேராசிம்பத்திக் வந்து அசிட்டைல் கொலைன் அப்படின்னு ஹார்மோனை சுரக்குது. இது மஸ்காரின்ட்ரிக் ரிசெப்டார்ஸை போய் சேர்ந்துட்டு ஹார்ட் பீட்டை குறைச்சி கொடுக்கும். இந்த மாதிரி ரெகுலேஷன் நடந்துட்டு. இது போக வாசோப்ரெசின், ஆஞ்சியோடென்சின் 2 இப்படின்னு ரெண்டு ஹார்மோன் இருக்குது. இது கிட்னியில் போய் சேர்ந்துக்கிட்டு வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன், நாட்ரியூட்ரிக் பெப்டைடு ப்ரொமோட்ஸ் வாசோ டைலேஷன். வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன்னா பிளட் வெசல் சுருங்குதல், வாசோ டைலேஷனா பிளட் வெசல் விரிவடைதல்.
இது வந்து பிளட் வெசலில் விரிவடைச்சு. இது போக வேகஸ் நர்வ் இஸ் பேராசிம்பத்திக் நர்வ் இட் சப்ளைஸ் தி ஆர்ட்ரியம் ஸ்பெஷலி இன் சைன் ஆர்ட்ரியல் நோட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட். இது போக வேகஸ் நர்வ்னு ஒரு நரம்பு இருக்குது. அது வந்து சைனோ ஆர்ட்ரியல் நோடுக்கும் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுக்கும் பிளட் சப்ளை பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் இது நடக்குது. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலேஷன் ஆஃப் கார்டியக் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா?